ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மால்தீவ்ஸில் டீச்சிங் ஜாப்க்கு எவ்வளோ சேலரி தராங்க அப்படின்றதான். ஃபர்ஸ்ட் பிஎட் இல்லாதவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரின்றதை பற்றி பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து பேசிக் சேலரி கொடுப்பாங்க. அது வந்து 8,440 8440 MVR. அப்புறம் சர்வீஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அது 2,500 MVR. அதுக்கப்புறம் ஃபுட் அலவன்ஸ் 1,800 MVR. அப்புறம் லாஸ்ட்டாக லிவிங் அலவன்ஸ் அதுக்கு 1,500 MVR. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 14,240 MVR கிடைக்கும். இது போக ஓவர் டைம் உண்டு. ஓவர் டைம் மினிமம் நமக்கு 800 MVR கிடைச்சிரும். அப்போது 800 MVRனே நம்ம மினிமம் வேல்யூ வச்சுக்கலாம். அப்போ டோட்டலாக நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 15,040 MVR கிடைக்கும். இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக கன்வெர்ட் பண்ணோம் இந்தியன் அமௌண்ட்டுக்கு அப்படின்னா 75,000 கிட்டக்க கிடைக்கும். இந்தியன் அமௌண்ட்டுக்கு 75,000 ருபீஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பிஎட் இருக்குது அப்படின்னா இதோட சேர்ந்து 2,110 அதாவது எஜுகேஷனல் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உங்களோட பேசிக் சேலரி இருக்கு இல்லையா 8,440. ஸோ அதில் வந்து 25% கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் இன்ட்டு 25 டிவைடட் பை 100 போடுங்க. அல்லது 0.25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் 2110 MVR. ஸோ இதுதான் பிஎட் முடித்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி. அப்போ பிஎட் முடித்தவங்களுக்கு 17,150 அந்த லெவலில் அப்ராக்சிமேட்டாக அந்த லெவலில் கிடைக்கும். ஒரு 17,000 கிட்டக்க. இந்தியன் அமௌண்ட்டு கன்வெர்ட் பண்ணும்போது 85,000 ருபீஸ் கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளோ தாங்க, இதுதான் மால்தீவ்ஸில் டீச்சர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சேலரி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ அடுத்த கண்டென்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த மால்தீவ்ஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றதும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னென்ன போடுறோன்றது உங்களுக்கும் நோட்டிஃபை ஆகும். ஓகே, ஸோ தேங்க்யூ, பை.